ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகளிர் உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு நியூசிலாண்டுக்கு இடையில் நடந்த 24வது லீக் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி நியூசிலாந்து பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் மும்பையில் நடந்துச்சு. முதலில் பேட் செய்ய வந்த இந்திய அணி ஸ்மிருதி மந்தனாவும் பிரத்திகா ராவலும் நியூசிலாந்து பந்து வீச்சை சிதற விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்மிருதி மந்தனா அதிரடியாக விளையாட மறுமுனையில் பிரத்திகா ராவல் ஆங்கர் ரோலை ப்ளே பண்ணாங்க. இன்றைய மேட்ச்சில் நியூசிலாந்து அணி இந்தியாவோட விக்கெட்டை வீழ்த்த ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பேரும் சிறப்பாக விளையாண்டாங்க. அதிரடியாக விளையாண்ட ஸ்மிருதி மந்தனா 95 பந்துக்கு 10 பவுண்டரி 4 சிக்ஸுடன் அதிரடியாக விளையாண்ட குயின் ஸ்மிருதி மந்தனா தன்னுடைய 14வது சதத்தை நிறைவு செஞ்சாங்க. 95 பந்துக்கு 10 பவுண்டரி 4 சிக்ஸுடன் 109 ரன் எடுத்து தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. ஸ்மிருதி மந்தனாவும் பிரத்திகா ராவலும் தன்னோட முதல் விக்கெட்டுக்கு 33 ஓவருக்கு 212 ரன் சேர்த்து இந்திய அணி ஒரு வலுவான இடத்துல போய் கொண்டு போய் சேர்த்தாங்க. மறுமுனையில் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்த பிரத்திகா ராவல் 134 பந்துக்கு 13 பவுண்டரி 2 சிக்ஸுடன் 122 ரன் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க. இவங்களுடன் சிறப்பாக விளையாண்டுட்டு இருந்த ஜெமீமா 55 பந்துக்கு 11 பவுண்டரியுடன் 76 ரன் எடுத்து நாட் அவுட்டாக இருந்தாங்க. இறுதியில் இந்திய அணி 49 ஓவருக்கு 340 ரன் எடுத்து 3 விக்கெட்டை பறி கொடுத்துருந்தாங்க. மழை குறுக்கிட்டதுனால ஒரு ஓவர் குறைக்கப்பட்டுச்சு. உமன்ஸ் கிரிக்கெட்டில் இந்திய அணி அடித்த அதிகபட்ச டோட்டல் இதுவாகும். இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்த நியூசிலாந்து அணிக்கு டிஎல்எஸ் மெத்தட் முறைப்படி 44 ஓவருக்கு 325 ரன் எடுத்தால் வெற்றின்னு இலக்கை தீர்மானிச்சிருந்தாங்க. நியூசிலாந்து அணி 44 ஓவருக்கு 271 ரன் எடுத்து 8 விக்கெட்டை இழந்திருந்தது. இது மூலம் இந்திய அணி 53 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றாங்க. நியூசிலாந்து அணியில் அதிகபட்சமாக ப்ரூக் ஹாலிடே 81 ரன்னும் இசபெல்லா கேஸ் 65 ரன் அடிப்பாங்க. இந்தியா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் எல்லா பவுலர்ஸும் சிறப்பாக பந்து வீசி எல்லாரும் விக்கெட் எடுப்பாங்க. ஆட்ட நாயகன் விருது அதிரடியாக விளையாண்டு சதம் அடித்த குயின் ஸ்மிருதி மந்தனாக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்திய அணி தன்னோட செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை அல்லது சவுத் ஆஃப்ரிக்காவை எதிர்கொள்வாங்க. ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பான். டில் தென் பாய்.